இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். Psalm 18 and verse 46. Psalm 18:46. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. The Lord liveth, and blessed be my rock, and let the God of my salvation be exalted. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise God. Amen. This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. The Lord liveth, blessed be my rock, and let the God of my salvation be exalted. தாவீது ஆண்டவரை தன்னுடைய கன்மலையாக இந்த வசனத்திலே எழுதுகிறார். என் கன்மலையானவர் கர்த்தர் துதிக்கப்படுவாராக. ஆமென். Let the God my rock be blessed. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் தாவீது சென்ற ஒவ்வொரு பாதைகளும் பாடுகளின் பாதைகள். என்றைக்கு தாவீதை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ அன்றையிலிருந்து தாவீதுக்கு சஃபரிங்ஸ், துன்பங்கள், சவால்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் தாவீது என்ன செய்தார் என்றால், தன்னுடைய துன்பங்களை அவர் கர்த்தரிடம் கூறி துன்பங்களை பாடலாக மாற்றினார். David changed his sufferings into songs. துன்பங்களை பாடல்களாக, சங்கீதங்களாக தாவீது எழுதினார். எதற்காக? உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துவதற்காக. இன்றைக்கு இருக்கிற சங்கீதங்கள் எல்லாம் கர்த்தருடைய மனுஷனாகிய தாவீது போன்றவருடைய அனுபவ சாட்சிகள். அவங்க கடந்து சென்ற ஒவ்வொரு பாதைகளையும் பாடல்களாக, சங்கீதங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பயத்தின் சூழ்நிலையிலிருந்து விசுவாசத்தின் வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் தாவீதை எப்போதும் கொண்டு சென்றார். தன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவரிடம் சொல்லி ஆண்டவரை பார்த்தபொழுது கர்த்தர் அவருக்கு மன்னிப்பையும் விடுதலையும் கொடுத்தார். Whenever David focused his eyes on God, தன்னுடைய கண்களை கர்த்தர் மேல் எப்பொழுதெல்லாம் தாவீது வைத்தாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவரை விடுதலை ஆக்கினார். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய ஃபோக்கஸ், தன்னுடைய கண்களை அவர் மேல் வைத்தாரோ இட் வாஸ் எ பெயின் டு ஹிம், அது வேதனையாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் மேல் அவர்களால் தான் ஆனது என்று சொன்னார்களோ அப்பொழுது தாவீது தனிமைக்குள்ளாக சென்றான். அந்த சங்கீதங்களினுடைய ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவர் மேல் எப்பொழுது கண்களை வைத்தாரோ விடுதலையை பெற்றார். தன் மீது எப்பொழுது தன்னுடைய கண்களை வைத்தாரோ வேதனையும் பாடுகளும் அவருக்கு இருந்தது. மற்றவர்கள் மேல் தன்னுடைய கண்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது தாவீதுக்கு என்ன வந்ததென்றால் அவர் எப்பொழுதும் தனிமையை உணர்ந்தார். ஆகவேதான் தாவீது கர்த்தரை நோக்கி சங்கீதங்களை எழுதினார். இன்றைக்கு வாசித்த அந்த சின்ன சொற்றொடர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக,
The rock, let him be praised. My rock God, let him be blessed. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், 150th Psalm verse 6, let everything that hath breath praise the Lord. சுவாசமுள்ள எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக. யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அந்த மூச்சை கர்த்தர் கொடுக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த உலகத்திலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் தாவீது இங்கே சொல்லுகிறார். என் கன்மலையானவர் எப்பொழுதும் துதிக்கப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஆண்டவர் கன்மலையாக இருந்தார். அதை தான் இன்றைக்கு நாம் செய்தியாக தியானிக்க போகிறோம். God was a rock to David. தாவீதுக்கு கர்த்தர் கன்மலையாக இருந்தார். ஆகவே தான் இந்த 46ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக, அவர் எப்பொழுதும் உயர்ந்திருப்பாராக. The Lord is my rock. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கன்மலை, பாறை என்று சொல்லும் பொழுது அதில் அதிகமான அர்த்தங்களும் அதில் அதிகமான சத்தியங்களும் காணப்படுகின்றன. ஸ்டடி ஆஃப் ராக்ஸ், கன்மலை பாறைகளை படிப்பதற்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அதற்கு பெயர் என்ன சொல்வாங்கன்னா ஜியாலஜி என்று சொல்வார்கள், புவியியல். இன்றைக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்திலும் இந்த பாட புத்தகம் இருக்கிறது. புவியியல் இல்லைன்னா நிலவியல் என்று சொல்வார்கள். ஆகிய அது என்னவென்றால் எக்ஸ்கவேஷன்ஸ், அந்த பாறைகள் கன்மலைகள் குறித்து அவர்கள் அதிகமாக படிப்பார்கள், படித்து ஆராய்ச்சி செய்வார்கள். தாவீது இந்த இடத்துல கன்மலையை பற்றி மட்டும் பேசவில்லை, என் கன்மலையானவர் என்று கர்த்தரை பற்றி சொல்லுகிறார். தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், he is able to see a theology in geology. ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கிற கன்மலைக்கு ஒப்பிட்டு அவர் கர்த்தரை கன்மலையாக தன்னுடைய இருதயத்திலே அவர் எப்பொழுதும் துதித்து துதித்து அவர் சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 20 சங்கீதங்களை நான் வாசித்த பொழுது ஆண்டவரை கன்மலையாக தாவீது எழுதியிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய கன்மலையாக இருக்கிறார். God is my rock. இந்த நாளிலே இதை நான் தியானித்த பொழுது அருமையான சத்தியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Who is this God who is a rock to David? தாவீதுக்கு கன்மலையாய் இருந்த தேவன் யார்? இந்த கன்மலை ஆகிய தேவனுடைய 3 அம்சங்களை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். 3 important aspects of God who is a rock in our life. நம்முடைய கன்மலை ஆகிய தேவனை துதிக்கும்படியாக ஆண்டவர் எப்படி அவருக்கு கன்மலையை போல இருந்தார். முதலாவதாக ஆங்கிலத்திலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். When God is our rock, God is immutable. Number 2, when God is our rock, God is impassible. Number 3, when God is our rock, God is immovable. மறுபடியுமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு கன்மலையாக, தாவீதுக்கு கன்மலையாக இருக்கும்பொழுது, when God was a rock to David, God was immutable. When God was a rock to David, God is impassible. Impossible இல்லை, impassible. மூன்றாவதாக, when God is a rock to David, the Lord God is immovable. தமிழில் சொல்லுகிறேன், கர்த்தர் தாவீதுக்கு கன்மலையாக இருக்கும் பொழுது முதலாவதாக கர்த்தர் மாறாதவர். இரண்டாவதாக, கர்த்தர் தாவீதுக்கு கன்மலையாக இருக்கும் பொழுது தாவீதினுடைய வேதனைகளை உணராமல் ஆசீர்வதித்த தேவன். மூன்றாவதாக, கர்த்தர் தாவீதுக்கு கன்மலையாய் இருக்கும் பொழுது அசைக்க முடியாத தேவனாக இருக்கிறார். ஆமென்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கன்மலையாகிய தேவன் மாறாதவர், கன்மலையாகிய தேவன் உணர்வற்றவர், கன்மலையாகிய தேவன் அசைக்க முடியாதவர். God the rock is immutable. God our rock is impassible. God our rock is immovable. ஆமென். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் எனக்கு கன்மலையாய் இருக்கிறீர், நான் கன்மலையாகி என்னுடைய தேவனை நான் துதிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் ஆண்டவரை குறித்த இந்த புது சத்தியங்களை நாம் விளங்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalm 18 and verse 2. உங்கள் வேத புத்தகத்தை அந்த வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அதே அதிகாரத்திலே 18ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் verse 31. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையையும் யார்? Who is a rock? 2ஆம் வசனம், the Lord is my rock. கர்த்தர் என் கன்மலையாக இருக்கிறார். இந்த முதலாவதாக ஆண்டவர் நம்ம கன்மலையாக இருக்கும் பொழுது முதல் சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கன்மலையாக இருக்கும் பொழுது அவர் மாறாதவராக இருக்கிறார். When God is our rock, our God is immutable. கொரோனா வரும்போது மியூட்டேஷன்ஸ் என்று வாசித்தோம். மியூட்டேஷன்ஸ் என்றால் மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். He is immutable. காரணம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தினுடைய மேற்கோள் சிறிய பத்தியை வாசிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே சூப்பர்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள். முதல் வசனத்துக்கு முன்பாக ஒரு சின்ன பத்தி இருக்கிறது. உங்கள் வேதத்தில் இருக்கிறதா? அதை வாசிக்கிறேன். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என்றைக்கு இந்த சங்கீதத்தை தாவீது எழுதி பாடினான் என்றால், கர்த்தர் தன்னை எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே. என்றைக்கு? when God delivered Saul, when God delivered David from the hands of his enemies and from the hands of Saul. அவனுக்கு எதிராக சவுலுடைய கை, அவனுக்கு எதிராக அநேக சத்துருக்களுடைய கை அவன் மேல் பலமாக இருந்தது. நான் 3 கர்த்தருடைய குணங்களை சொன்னேன். இன்றைக்கு அந்த 3 சங்கீதத்தை பார்க்க போகிறோம். இதுதான் முதல் சங்கீதம். ஆண்டவர் என்னுடைய கன்மலை. இந்த 3 முறையும் கர்த்தர் என்னுடைய கன்மலை என்று தாவீது சொல்லும் பொழுது ஆண்டவர் 3 விதமான எதிரிகளிடத்திலிருந்து தாவீதுக்கு விடுதலையை கொடுத்தார். இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீதுக்கு எதிராக இருந்த ஒரு சத்துரு யார் என்றால் சவுல். Saul was an enemy to David. நான் விளக்குவதை நீங்கள் சரியாக கவனித்தால் செய்தியை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலை. இதற்கு பின்பாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்தால் தாவீது அரண்மனையிலே இல்லை, தாவீது வீட்டிலே இல்லை. அவனுடைய வாழ்க்கை அலைச்சலுள்ள வாழ்க்கையாக மாறினது. He began to run from place to place. He was fleeing from the hands of Saul. சவுலுடைய
எதிர்ப்பின் கரத்திலிருந்து அவன் தப்பித்து ஓடுகிறவனாக இருந்தான். he was in a moving situation. அவன் ஓரிடம் விட்டு ஓரிடம் அசைந்து கொண்டே இருந்தான். அடைக்கலம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று. நீங்கள் 22, 23, 24 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 2 குகைகளிலே அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். he was hiding himself in 2 caves. முதல் கேபி அதுலாம் கேபி என்று சொல்லலாம். கேவ் அடுலாம் 22 1 சாமுவேலிலே வாசிக்கலாம். இரண்டாவது கேவுக்கு பெயர் எங்கேதி, கேவ் ஆர் மவுண்டன் ஆஃப் எங்கேதி. இந்த குகைகளிலே போய் தன்னை ஒளித்து கொண்டிருந்தான். உங்களுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் தருகிறேன். 1 நாளாகமம் 11 அதிகாரம், 1 Chronicles chapter 11 15th verse. 1 நாளாகமம் 11 அதிகாரம் 15 வசனம். 30 தலைவரில் 3 பேர் அதுலாம் என்றும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாப்பியின் பள்ளத்தாக்கில் இறங்கின போது, அந்த 15 வசனத்தில் பாருங்க, அதுலாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில். தாவீது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? அதுலாம் என்ற ஒரு கன்மலை. டேவிட் வாஸ் ஹைடிங் இன் அ கேவ் ஆர் அ ராக் called அதுலாம். நல்லா கவனிங்க. தாவீது வீட்டை விட்டு வெளியே ஏறி வந்து விட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அலைச்சல் இங்கும் அங்குமாக ஓடின நாட்கள் வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய 10 20 ஆண்டுகள். நினைத்து பாருங்கள், வீட்டை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவன் வெளியே அலைகிற வாழ்க்கை 10 20 ஆண்டுகள். he was running from place to place. இங்கும் அங்குமாக சவுல் என்னை கொன்று விடுவான், சவுல் ராஜா எனக்கு எதிராக இருக்கிறாள், எனக்கு பெலிஸ்தர்கள் எனக்கு சத்துருக்களாக வருகிறாள் என்று அவன் இங்கும் அங்குமாக அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். அவன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான்? அதுலாம் என்னும் கன்மலை. காலையில் கண்ணை திறக்கும் போது அவன் பார்த்தது ஒரு கெபி, ஒரு கன்மலை. இன்றைக்கு நாம் தூங்கி காலை எழுந்திருக்கும் பொழுது, காலை எழுந்த உடனே சில டைம் எங்கே இருக்கோம் தெரியாது. நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். ராத்திரி தூங்கும் போது நல்ல ஒரு பெட், நல்லா சாப்பிட்டு நான் நல்லா படுப்போம், நம்ம தூங்கிடுவோம். காலையில் எழுந்திருப்போம், வீட்டிலே படிப்போம், வீட்டிலே சாப்பிடுவோம், அருமையான டைனிங் டேபிள் இருக்கும், நல்ல சமைத்த உணவு இல்லையா, எல்லாமே இருக்கும். 24 மணி நேரமும் 20 வருடங்கள் தாவீதுக்கு வீடு எது? கற்பாரையும் கன்மலையும் தான். ஆகவே தான் அவன் எழுதுகிறான், கர்த்தர் என் கன்மலை. இரவும் பகலும் அவன் பார்த்ததெல்லாம் ஒரு கன்மலை தான். இரவும் பகலும் அவன் கண்ணை திறந்தா கற்பாறை தான். யோசித்து பார்த்தீர்களா? தாவீது தூங்கினது ஒரு குகை, எழும்பினது ஒரு குகை, சாப்பிட்டது ஒரு குகை, எல்லாமே ஒரு குகையில் இருந்தான். எப்போது இரவிலே பகலிலே என்னை சத்துரு என்னை பிடிப்பான் என்பதை பயந்து பயந்து அவன் அந்த கண்மலைக்குள்ளாக தான் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆகவே தான் சொல்கிறான், கர்த்தர் என் கண்மலை. நான் உங்களுக்கு ஃபர்தராக விளக்குகிறேன். என்னவென்று சொல்கிறான் என்றால், என்னை சுற்றில இருக்கிற எல்லாம் மாறிவிட்டது, ஆனால் கர்த்தர் என் கண்மலை ஒரு நாளும் மாறாதவர். God my rock is immutable. ஆண்டவர் எனக்கு மாறாதவராக இருக்கிறார். காரணம், அவனை துரத்துவது யார்? சவுல். அவனை பொறுத்தவரைக்கும் அது சவுல் ராஜா தான். ஆனால் சவுல் அவனுக்கு யார்? அவனுடைய மாமனார். அவருடைய பெண்ணை இவன் திருமணம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் சவுல் என்ன சொன்னான்? நீ எனக்கு ஆயுததாரியா வர வேண்டும், ஸ்டாண்ட் ஆன் மை ரைட் ஹேண்ட். வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். தாவீதை படிப்படியாக உயர்த்தினவன் சவுல். சவுல் தாவீதை நேசித்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் நாளாக நாளாக அதே சவுல் தாவீதுக்கு சத்துருவாக மாறினான். தாவீதோடு மனைவி இல்லை, தாவீதோடு பிள்ளைகள் இல்லை. ஒரு நாட்கள் அவனோடு கூட இருந்தவர்கள் மாறிவிட்டார்கள். பீப்புள் சேஞ்ச் எவ்ரிடே. நான் சொல்றது சரிதானே? அன்றைக்கு என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அன்றைக்கு எங்களுக்கு சொந்தம்தான்,
இன்னைக்கு எனக்கு எதிராக இருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த சவுல் எனக்கு சாதகமாக இருந்தார், இன்றைக்கு இந்த சவுல் மாறிவிட்டான். இன்றைக்கு நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்றால் சேஞ்ச். நிறைய பேருக்கு சேஞ்ச்னா பிடிக்காது. we always want to be the same. எந்த பர்த்டே எது வந்தாலும் நான் அப்படியே தான் இருக்கணும், எனக்கு வயசே ஆகக்கூடாது. பர்த்டே பிடிக்கும், ஆனால் வயசு ஆகக்கூடாது. நமக்கு எதுவுமே மாறக்கூடாது, அது அங்கங்கே இருக்கணும். ஆனால் மாறதான் செய்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் மனிதர்கள் மாற ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மாற்றங்கள் வரதான் செய்யும். மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கிருந்த என்னுடைய பிள்ளை இன்றைக்கு அதே போல இல்லை, மாறுதல்கள் வந்துவிட்டது. அன்றைக்கிருந்த என் தகப்பன் அதே போல இல்லை, மாறிவிட்டார்கள். மாற்றம் வரதான் செய்கிறது. அன்றைக்கிருந்த சவுல் என்னை நேசித்தால், ஆட்டு இடையனாய் இருந்த என்னை அரண்மனையிலே வேலை கொடுத்தான். ஆனால் அன்றைக்கிருந்த சவுல் இன்றைக்கு அதே போல் இல்லை, சவுல் மாறிவிட்டான். எனக்கு திருமணம் பண்ணி கொண்டிருந்த மைக்கேல், என்னுடைய மனைவி என்னோடு கூட இல்லை, அவளும் மாறிவிட்டாள். என்னோடு கூட இருந்த என் தகப்பன் தாய், அதான் எழுதுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை தாங்குவார், என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பன் இல்லை, என் தாய் இல்லை, என் சகோதரர்கள்லாம் என் கூட இருந்தாங்க, இன்றைக்கு என் சகோதரன் என்னோடு கூட இல்லை, எல்லாரும் மாறிவிட்டார்கள். கர்த்தர் ஒருவர் என் வாழ்க்கையிலே மாறவில்லை. பாறை கண்மலை ஒரு நாளும் மாறாதது. உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய மலை இருந்தால் டெய்லி போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், அது மாறாததாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது அந்த கண்மலையை தாவீது பார்க்கும்பொழுது கர்த்தர் என் கண்மலை என்று அவன் சொல்வதன் காரணம், God never changes. என் வாழ்க்கையில் எது மாறினாலும், என் சூழ்நிலைகள் மாறினாலும், ஆண்டவர் ஒரு நாளும் அவர் மாறாதவர். கர்த்தர் எந்த விதத்தில் தாவீது வாழ்க்கையிலே மாறாதவராக இருந்தார்? How was God immutable in the life of David? இந்த அதிகாரத்தை 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது, God was immutable in his person. தன்னுடைய ஆள் தத்துவத்திலே கர்த்தர் மாறாதவராக இருந்தார். இரண்டாவதாக, God was immutable in his position. தன்னுடைய நிலைமையிலே கர்த்தர் மாறாதவராக இருந்தார். மூன்றாவதாக, God was immutable because God was his possession. கர்த்தர் அவருடைய பங்காக இருக்கிறபடியால் ஆண்டவர் ஒரு நாளும் தன் வாழ்க்கையிலே மாறாதவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். 7 காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆழ்தத்துவம், ஆண்டவருடைய பொசிஷன். அந்த கற்பாறை, அந்த கண்மலையை தாவீது பார்க்கும்போது சொல்லுகிறார், அவர் என் கோட்டை, பாதுகாப்பு, அவர் என்னை ரட்சிக்கிறவர், என் இரட்சகர், அவர் என் தேவன், மாறாதவர், என் துருகமாக இருக்கிறார், என் கேடகமாக இருக்கிறார், என் கொம்பாக இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆள் தத்துவத்திலே, அவருடைய நிலைமையிலே கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு மாறுகிற உலகம், அநேக காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். ஏன் அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார்? He is unchanging, He is immutable. அவர் மாறாதவர். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், God is not only immutable in his person, தன்னுடைய ஆள் தத்துவத்திலே மாறாதவர் மட்டுமல்ல, என்னோட கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். ஆண்டவர் அவருடைய பொசிஷன், அவருடைய நிலைமையிலே மாறாதவர் மட்டுமல்ல, அவர்தான் என்னுடைய பங்காக இருக்கிறார். முதல் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஐ லவ் யூ லார்ட். கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை நான் எப்பொழுதும் நேசிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாம் மாறும். கணவன் மாறுவார், மனைவி மாறுவார்கள், பிள்ளைகள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். நமக்கு
மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ் மாறுவார்கள், அவர்களுடைய ஆள் தத்துவத்திலே மாறுவார்கள், அவர்களுடைய பொசிஷனில் மாறுவார்கள், நிலைமை மாறும். ஆனால் மாறாத ஒருவர் யார்? நம்முடைய கன்மலை ஆகிய கர்த்தர். ஆமென். தாவீது அதை தான் சொல்லுகிறார், God is my rock. கர்த்தர் என்னுடைய கன்மலையாய் இருக்கிறார். என்னை சுற்றிலும் எது மாறினாலும். தாவீதே மாறிக்கொண்டிருந்தார், ஒரு இடம் விட்டு ஒரு இடம். தாவீதே, நாளைக்கு எங்கே செல்வாய்? எந்த குகைக்கு போகிறேன் என்று தெரியவில்லை, எந்த வனாந்தரத்துக்கு நான் துரத்தப்படுவேன் என்று தெரியாது. என்னை எதிர்த்து இவ்வளோ சத்துருக்களுடைய கரங்கள் இருந்தாலும் கர்த்தர் என் கன்மலையாக இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், Psalm 61 and verse 2. கர்த்தர் என் கன்மலையானவர். 61ஆம் சங்கீதம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 61ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 1, 2, 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். 61, 2 வாசிக்கிறேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு உயரமான கன்மலை, லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தேன் ஐ. எனக்கும் உயரமாயிருக்கிற, எனக்கு எட்டாத கன்மலைகளுக்கு என்னை கொண்டு போய்விடும். இதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், the impassibility of God, impassibility, impassibility என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் உணர்வற்றவர். இது நெகட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு நான் விளக்குகிறேன். ஆண்டவராகிய தேவன் தன்னை சூழ்ந்து இருக்கிற காரியங்களுக்கு தன்னை ஒப்புக்கொண்டு அதிலே உணர்வோடு கூட பங்கேற்க மாட்டார். 2ஆம் வசனம், என் இருதயம் தொய்யும் போது, இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறது, when my heart is overwhelmed. என் இருதயம் தொய்யும் பொழுது. அப்படி என்றால் என்ன? டேவிட் was going through a kind of passion in his life. அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள், சரீர பாடுகளை விட தன் மனதிலே மென்டல் அண்ட் இமோஷனல் ஸ்ட்ரெயின், அவனுடைய மனதிலே பெரிய துன்பம், அவனுடைய உணர்விலே மிக மிக பெரிய ஒரு தோய்வு ஏற்படுகிறது. ஓவர்வெல்ம்டு என்றால், தோய்வு என்றால் நம்மை மேற்கொள்ளும், நம்முடைய சக்தி, நம்முடைய பலனு காட்டிலும் அதிகமாக இருக்கிற துன்பங்கள். 61ஆம் சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் என்னை உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று அவர் ஜெபிக்கிறார். 2 காரியத்தை அவருடைய நிலைமையை குறித்து பார்க்கலாம். ஒன்று, ஓவர்வெல்மிங் ட்ரையல் இன் இஸ் லைஃப், அவரை மூழ்கடிக்கிற சோதனைகள், தாவீதை மூழ்கடிக்கிற சோதனைகள். 2வது, ஓவர்கமிங் ட்ரஸ்ட் இன் காட், ஆண்டவரை மேற்கொள்ளும், சரீர பலவீனங்களை மேற்கொள்ளும் ஒரு நம்பிக்கை. தாவீது போகிற சூழ்நிலை என்ன? ஓவர்வெல்மிங் ட்ரையல், தன்னை மூழ்கடிக்கிற சோதனைகள். அப்படி என்றால் என்ன? இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும்போது ஆண்டவருடைய கன்மலை என்று சொல்லும்போது அவருக்கு வந்த எதிரி யார் என்றால், தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம். 18ஆம் சங்கீதம் கர்த்தரின் கன்மலையின் சொல்லும் பொழுது சவுல் அவருக்கு எதிரியாக இருந்தார். இந்த சங்கீதத்தை எழுதும்போது தனக்கு எதிரியாக வந்தது சொந்த மகனாகிய அப்சலோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 8 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக மிக அழகாக தாவீது தன்னுடைய நிலைமையை குறித்து எழுதியிருக்கிறார். ஓவர்வெல்மிங் ட்ரையல் இன் இஸ் லைஃப், தன்னை மேற்கொண்ட ஒரு உபத்திரவம். உங்களுக்கு நான் விளக்குகிறேன். நீங்கள் வேத புத்தகத்தில் 2 சாமுவேல் வீட்டுக்கு சென்று 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் எதிர்த்து வருகிறான். உடனடியாக தாவீது பயந்து வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் அவர் அழுது கொண்டு ஓடுகிறார்.
வேதம் சொல்லுகிறது தன் கால்களிலே செருப்பு போடாமல், he didn't have even footwear, கால்நடையாக தாவீது அரண்மனை விட்டு ஓடுகிறார். எவ்வளோ பெரிய ராஜா தாவீது! கோலியாத்து, பெலிஸ்தியர்கள், சவுலை மேற்கொண்டு எல்லாரையும் மேற்கொண்டு விட்டார், எல்லாத்திலும் வெற்றி சிறந்து விட்டார். இப்பொழுது அவருக்கு இருக்கிற எதிரியார்? சொந்த வீட்டிலே ஒரு பெரிய தொல்லை. அப்சலோம் எழும்புகிறான். அப்சலோம் தனக்கு எதிராக எழும்பி என்ன சொல்கிறான்றா எல்லா ஜனங்ககிட்டையும், இனிமேல் அவர் ராஜா கிடையாது, நான் தான் ராஜா, எல்லாரும் என்கிட்ட வாங்க. he was distracting all the people. இன்னொரு விதத்தில் என்ன செய்கிறார் என்றால், அப்சலோம் தன்னுடைய தகப்பனுடைய புகழை கீழே இறக்கி கொண்டிருந்தார். he was dethroning his father. சிங்காசனத்தில் இருக்கிற தன்னுடைய தகப்பனுடைய மகிமையை அவன் தரைக்கீழாக கொண்டு வருகிறான். தன்னுடைய தகப்பனுடைய பெருமையை கீழே கொண்டு வருகிறான். அதை தான் இந்த அப்சலோம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நேரத்தை தான் 61ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். மிகவும் அவருடைய இருதயத்திலே அல்லல், அவருடைய இருதயத்திலே பெரிய அழுகை. தன் சொந்த மகனே தன்னை he betrayed, தன்னை மறுதலித்து விட்டான் என்று அவர் மிகவும் சோதனையிலும் வேதனையிலும் இருக்கும் பொழுது வாசிக்கிறேன், என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நல்லா கவனிங்க. I will call unto you from the ends of the earth. பூமியின் கடையாந்திரம் என்றால் என்ன? நான் வீட்டிலேயே இல்லை, என் சிங்காசனத்தில் இல்லை, நான் எந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு தெரியல. ஐ ஆம் சம்வேர் அட் த எண்ட் ஆஃப் தி எர்த். நான் பூமியின் கடையாந்திரத்திலே என்னுடைய அரண்மனையிலிருந்து, நான் என்னுடைய பொசிஷனிலிருந்து, நான் தூரத்திலிருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். தயவு செய்து என்னை மேற்கொள்ளுகிற இந்த ஓவர்வெல்மிங் ட்ரையல், என்னை மேற்கொள்கிற தோய்விலிருந்து, சோதனையிலிருந்து எங்கே என்னை உயர்த்தும்? எனக்கு எட்டாத ஒரு கண்மலைக்கு என்னை உயர்த்தி என்னை அங்கே வையும். 3ஆம் வசனம், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். 4ஆம் வசனத்தில் தான் ஹிஸ் ஓவர் கம்மிங் ட்ரஸ்ட், அவருடைய நம்பிக்கை, கண்மலையாகிய கர்த்தருடன் அவருடைய நம்பிக்கை. என்ன சொல்லுகிறார் 4ஆம் வசனத்தில்? உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். என்ன அது? கூடார மறைவு என்றால் எந்த இடத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ, வேர் இஸ் காட்ஸ் டேபர்நாக்கிள், ஆண்டவருடைய ஆலயம் எங்கே இருக்கிறது? அங்கே என்னை கொண்டு போகும் ஆண்டவரே. நீர் என் கண்மலையாகிய தேவனாய் இருக்கிறீர், என்னை அங்கே கொண்டு போகும். உமது செட்டைகள் என்று சொல்லும்போது கேருபீன்களுடைய செட்டைகள், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற அந்த கேருபீன்கள் செட்டைகள் அண்டையிலே நான் வந்து அங்கே நான் அடைவேன். 6ஆம் வசனம், ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவீர். என்ன சொல்லுகிறார்? ஐ வாண்ட் மை த்ரோன் பேக். என்னுடைய புகழ் எனக்கு வேண்டும். என்னுடைய அப்சலோம் என்னுடைய புகழை இறக்கி விட்டான், எனக்கு நாட்களை கூட்டி தாரும். ராஜாவாகி என்னுடைய நாட்களை நீர் கூட்டுவீர். அந்த வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கட்டும். நான் தலைமுறை தலைமுறையாக நான் கர்த்தருக்கு ராஜாவாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் என்று ஆண்டவரை நோக்கி தாவீது ஜெபிக்கிறான். நன்றாக கவனி. தாவீது 61ஆம் சங்கீதத்திலே என்னை விட எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்று சொல்லும்பொழுது த இம்பாசிபிலிட்டி ஆஃப் காட் என்று சொன்னேன். புரிந்து கொள்ளுகிற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தாவீது இப்படிப்பட்ட ஒரு தாழ்வில் இருக்கும் பொழுது, தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்தே எதிர்ப்பு வரும் பொழுது, அவன் கால் செருப்பு இல்லாமல் கூட அரண்மனை விட்டு ஓடும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னை பற்றி பரிதாபப்படுவார், ஆண்டவர் எனக்காக இறங்குவார் என்று நினைக்கிறோம். நிச்சயமாக அதை செய்வார். ஆனால் நாம் கஷ்டப்படும் பொழுது அதை கர்த்தர் பார்க்காமல் என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு எட்டாத கண்மலையிலே மேல் தூக்கி நம்மை நிறுத்துவார். அதுதான் அவர் என்ன சொல்றது, உணர்வற்ற உள்ள ஒரு தேவன். அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்தில் பாருங்க,
எலிசாவை குறித்து வாசிக்கிறோம், எலியாவை குறித்து வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 5:17, யாக்கோபு 5:17. இலைஜா வாஸ் அ மேன் ஆஃப் லைக் பேஷன்ஸ். நம்மை போல எலியா பாடுள்ள மனுஷன். அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதனிடம் சென்று, என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து அப்சலோம் எழுந்து விட்டான், என்னுடைய ராஜ்ய பாரியத்தை அவன் இறக்கி விட பார்க்குறான், என் புகழை பண்ணுகிறான் என்று சொல்லும்பொழுது மனுஷர் என்ன செய்வாங்க? நம்ம அழுகிறத காட்டிலும் அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நம்ம மேலே ரொம்ப பிட்டி காட்டுவாங்க, பரிதாபப்படுவார்கள், அவர் நம்ம மேலே ரொம்ப மனதுருகுவார்கள். கர்த்தர் அப்படி இருக்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்முடைய நிலைமையை கண்டு நமக்கு எட்டாத உயரமான கண்மலைக்கு நம்மை உயர்த்துவார். நம்மோடு சேர்ந்து அவர் அழமாட்டார். என்றைக்குமே நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒடுக்கப்படும் பொழுது தாவீதை போல குடும்பத்தில் நெருக்கங்கள் வரும்போது நீங்கள் அழும்போது அவர் அழமாட்டார். அதான் இஸ் த ராக். அவர் எப்பொழுதும் அவர் மாறாதவர். அந்த பாறையை பார்க்கும் பொழுது, அந்த கண்மலையை பார்க்கும் பொழுது உங்களை உயர்த்துவாரே தவிர உங்கள் நிலைமைக்கு இறங்கி உங்களோடு கூட அழமாட்டார். ஒரு பாறையை பாருங்கள், நீங்கள் ஒரு கல்லிடம் போங்க, இன்றைக்கி ஒரு பாறை, ஒரு ராக்கை தேடி போங்க, போய் அதுக்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்சலோம் ஓடிட்டான், அப்சலோம் என்ன அடிக்கிறான், எதை பண்ணுறானோன்னா அந்த பாறை என்ன செய்யும்? உங்களோட சொன்ன அழுவுமா? அது அப்படியே தான் இருக்கும். கர்த்தர் என் கண்மலை என்று தாவீது சொல்வதற்கு காரணம், ஆண்டவரே இப்படிப்பட்ட அப்சலோமின் எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட நெருக்கங்களை வைத்து என்னை ஓவர் கம்மிங் ட்ரஸ்ட், இதை மேலாக என்னை உயர்த்தி உம்மோடு கூட உட்கார வையும். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய தொல்லைகள், உங்களுடைய அழுகை, உங்களுடைய எதிர்ப்புகள் மத்தியிலே யாராவது வந்து கண்ணை தொடைத்து விடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவர் என் கண்மலை என்று சொல்லுங்கள். கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை உயர்த்தி நமக்கு எட்டாத கண்மலையின் மேலே கர்த்தர் நம்மை உட்காரும்படியாக செய்வார். கடைசியாக 62ஆம் சங்கீதம், The Lord is my rock. Who was this God who was a rock to David? 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கிலீஷ் பைபிளில் 6ஆம் வசனத்தில் ஐ ஷல் நாட் பி மூவ்டுன்னு இருக்கும். 2ஆம் வசனத்தில் ஐ ஷல் நாட் பி கிரேட்லி மூவ்ட், அதிகமாக நான் அசைக்கப்படுவதில்லை. மனிதர்கள் அசைவார்கள், பாறை ஒரு நாளும் அசையாது. போய் பேசி பாருங்க, இந்த செவற்றுக்கிட்டே பேசி பாருங்க, அந்த செவுறு அசையாது. அப்போ கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார், என் இரட்சகராக இருக்கிறார் என்று தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே நீர் எப்படி அசையாமல் இருக்கிறீரோ நானும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், he was tossed to and fro, இங்கும் அங்குமாக அலக்கழிக்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை இங்கும் அங்குமாக அலைச்சலாக இருக்கிறது. இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டு எதிரிகள் துரத்துக்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை அசைதலாக இருக்கிறது, ஆனால் அசையாத தேவனை பார்க்கிறேன், என் நம்பிக்கையிலே நான் ஒரு நாளும் ஐ ஷால் நாட் பி மூவ்ட், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. முதல் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் என் கண்மலை என்று தாவீது சொல்லும்போது சவுல் எதிரி. 61ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய கண்மலை என்று சொல்லும் பொழுது அப்சலோம் ஒரு எதிரியாக இருந்தான். 62ஆம் சங்கீதத்திலே அவரே என் கண்மலை என்று சொல்லும்பொழுது அகித்தோப்பேல் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். யார் இந்த அகித்தோப்பேல்? Who is this அகித்தோப்பேல்? தாவீது அரசாளும் பொழுது அகித்தோப்பேல் வாஸ் his குட் கவுன்சிலர். தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த வைஸ் கவுன்சிலர், மிக ஞானமுள்ள ஆலோசகர். எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எப்பொழுது எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் சொன்னது யார்? அகித்தோப்பேல். வெரி வெரி ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட், மிகவும் நம்பிக்கையுள்ள ஒரு ஆலோசகர் அகித்தோப்பேல். இன்றைக்கு இந்த அகித்தோப்பேல் என்ன செய்து விட்டென்றால், டீம் மாறிட்டார்.
அப்சலோமோடு போய் கூட சேர்ந்து கொள்கிறார். யார்? இந்த அகித்தோப்பேல். இவருக்கு தாவீதுக்கு ஆலோசனை சொன்ன அகித்தோப்பேல் இன்றைக்கு யாரோடு கூட இருக்கிறார்? அப்சலோமோடு கூட இருக்கிறார். அப்சலோம் ஏற்கனவே யாருக்கு எதிராக இருக்கிறார்? தாவீதுக்கு எதிராக இருக்கிறார். அகித்தோப்பேலுக்கு எல்லாம் என்ன தெரியும்? தாவீது எப்போ சாப்பிடுவார், எப்படிப்பட்ட யுத்தத்தை கையாளுவார், எல்லா சீக்ரெட்ஸ் ஆஃப் டேவிட் யாருக்கு தெரியும்? அகித்தோப்பேலுக்கு தெரியும். இந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக வருகிற அப்சலோம் கூட போகும்பொழுது டபுள் ப்ராப்ளம் ஃபார். சில நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நமக்கு விரோதமாக பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் வரும்போது சொல்லுவோம், இவர்களை ஆப்ரேட் பண்ணுகிறது அந்த நபர் தான். சில நேரத்தில் அகித்தோப்பேல் பின்பாக இருப்பார்கள். அப்சலோமுக்கு பின்பாக அகித்தோப்பேல் தாவீதுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார். ஆமென். இன்னொரு காரியத்தை அகித்தோப்பேல் பற்றி நான் சொல்லுகிறேன். ஹூ இஸ் திஸ் அகித்தோப்பேல்? இந்த அகித்தோப்பேல் யார் என்றால் பத்ஷீபா என்ற ஸ்திரீயுடைய தாத்தா, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பத்ஷீபா. யார் இந்த பத்ஷீபா? தாவீது பத்ஷீபாவோட ஒரு பாவத்தை செய்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. தன்னுடைய சொந்த பேத்தியோடு கூட பாவத்தை செய்த தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று அகித்தோப்பேல் காத்திருந்தான். இப்போ கிடைச்சான். யார்? அப்சலோம். அப்சலோமை தாவீதுக்கு எதிராக அங்கு கையாண்டவர் தான் இந்த அகித்தோப்பேல். இன்னைக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க பைபிளில். அகித்தோப்பேல் அங்கு போய் என்னுடைய கிராண்ட் டாட்டர் பத்ஷிபாவை இந்த தாவீது பாவம் செய்தான், பத்ஷிபாவுடைய கணவராக உரியாவையும் கொலை செய்தான், இந்த தாவீதை நான் சும்மா விட மாட்டேன் என்று தவறான ஆலோசனைகளை அப்சலோமுக்கு கொடுக்கிறார் தான் இந்த அகித்தோப்பேல். 62ஆம் சங்கீதம் எழுதும்போது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும்பொழுது எப்படி தாவீது அசைக்கப்பட்டு கொண்டே இருந்தார். ஹி இஸ் ரன்னிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஹிஸ் ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக். அவருடைய பெயர் புகழெல்லாம் அவரை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி மூவிங், ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அப்போதான் கர்த்தரை பார்க்குறார், கண்மலையை பார்க்கிறார். கண்மலையை பார்த்தோன்னு சொல்லுகிறார், இந்த கண்மலையை போல, என் தேவனாகிய கண்மலையை போல நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் என் கண்மலை, நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. இந்த அசைப்புன்றது இந்த ஸ்டபர்ன் ஸ்பிரிட், அது அப்படி எடுத்துக்காதீங்க, அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க, அந்த ஸ்டபர்னஸை பற்றி இல்லை. 1ஆம் வசனம் பாருங்க, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, மை சோல் இஸ் காம். 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து இரு. இந்த ஆத்துமா அலைச்சல், இந்த ஆத்துமா டென்ஷனாக இருக்கிறது, இந்த ஆத்துமா மிகவும் பயப்படுகிறது. கர்த்தர் என் கண்மலை, ஹி இஸ் இம்மூவபிள். ஆண்டவர் பாருங்கள் எதை குறித்தும் அசைவதில்லை. துன்பங்கள் கவலைகள் நடந்தாலும் அவர் அசையாமல் இருக்கிறார். அப்போ தாவீது சொல்லுகிறார், அவர் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய ஆத்துமா பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கொஞ்சம் அமர்ந்திரு, டென்ஷன் ஆகாத, கவலைப்படாதே. என் ஆத்துமாவே கர்த்தருக்குள் நீ அமர்ந்திரு, நீ தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. ஏன்? நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார், என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்திற்கு உள்ளாக பேசுகிறார். எந்தெந்த காரியத்தை குறித்து பார்க்கும்பொழுது we are shaken, நாம் அசைக்கப்படுகிறோம், மனம் துவண்டு போகிறது, நம்முடைய ஆத்துமா நமக்குள்ளாக கொந்தளிக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை, அடைக்கலத்துக்காக இங்கும் அங்குமாக ஓடுகிறோம். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், when God is immovable, கர்த்தர் அசையாத கண்மலையாக இருக்கும் பொழுது தன் ஆத்துமாவை பார்த்து 3 காரியத்தை சொல்லுகிறார். சொல்லி நான் முடிக்கிறேன். 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பி ஸ்டில், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. தேவனை நோக்கு, பி ஸ்டில்.
6ஆம் வசனத்தில் பி ஷுவர், நிச்சயத்திரு, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பி ஷுவர் தட் யூ வில் நாட் பி ஷேக்கன். பி ஸ்டில், அமர்ந்திரு. பி ஷுவர், நிச்சயமாக கர்த்தர் உன்னை அசைக்க மாட்டார். 7ஆம் வசனத்தில் பி ஸ்ட்ராங், பலனோடு இரு, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். ஐ வில் பி ஸ்ட்ராங். ஐ ஹாவ் டு பி ஸ்டில், அமைதியாக இருக்க வேண்டும். ஐ வில் பி ஷுவர், நிச்சயமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்ட்ராங், என் பலனாகிய கன்மலாகிய தேவன் எனக்காக இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், பல காரியங்களாக இருக்கலாம், நம்மை தொய்யும்படி, நம்மை சோர்வடையும்படி இருக்கிற காரியங்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்ம என்ன பார்த்து சொல்கிறார் என்றால், அமர்ந்திரு, பி காம், பி ஸ்டில், அமர்ந்திரு. நமக்கு எப்பொழுதுமே we want to be always active. மனசு சொல்லிகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது செய், டூ சம்திங், டூ எனிதிங். அடுத்தவங்க சொல்லுவாங்க, என்னப்பா சும்மா உட்காந்துட்டு இருக்க, எதையாவது செய், யாரையாவது பாரு, எதையாவது செய். உடனே ஆக்டிவ் ஆகிடுவோம். கர்த்தர் சொல்கிறார், டோன்ட் பி ஆக்டிவ், எனக்குள்ளாக நீ அமர்ந்திரு, என்னை நோக்கி பார்த்து நீ அமர்ந்திரு. தாவீது வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி கன்மலையானார் என்றால், அவர் அமர்ந்திருந்தார். he was very very calm. மனதிலே கொந்தளிக்கும் பொழுது அவர் அமர்ந்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் அவரை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், God is my rock. கர்த்தர் என் கன்மலையாக இருக்கிறார். He is immutable, He is impassible, He is immovable. இந்த தேவன் மாறாதவர், இவர் உணர்வற்றவர், இவர் அசைக்க முடியாதவர். நான் ஒரு நாளும் மாற்றங்களை குறித்து, மனிதர்கள் மாறுவதை குறித்து நான் ஒரு நாளும் நான் கவலையே படமாட்டேன். என்றால் அவர் அசையாத என்னுடைய கன்மலையாக இருக்கிறார், மாறாத கன்மலையாக இருக்கிறார். என்னுடைய உணர்வுகள், என் கஷ்டங்களிலிருந்து அவர் பார்க்கிறார். என்னை கன்மலையின் மேலே என்னை உயர்த்துவார். அகித்தோப்பேல் என்ற எதிரி வந்தாலும், நாம் இங்கும் அங்குமாக ஓடி என் ஆத்துமா கொந்தளித்தாலும் கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். பிகாஸ் காட் இஸ் இம்மூவபிள். எழுமி நின்று நாம் ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்த்து என்ன சொல்லணும்? காட் இஸ் மை ராக். கர்த்தர் என்னுடைய கன்மலையாக இருக்கிறார். ஒரு நாளும் நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு கன்மலையாக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து உங்கள் இருதயத்திலேருந்து இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவர் என்னுடைய கன்மலையாக இருக்கிறார். The Lord is my rock, I shall not be moved. கர்த்தர் என் கன்மலை, துதிக்கப்படுவாராக. ஆகவேதான் முதல் வசனம், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. ஆமேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரிடத்திலிருந்து நமக்கு தேவையான பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். பாடுவோமா? என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சன். பாடுவோமா? என் கன்மலை, நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சன்யக்கும்
என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன். பாடுவோமா எல்லாரும்? நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொண்டு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய. கடைசியாக பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. எல்லாரும் கண்களை மூடுவோமா? உங்களுக்கு எதிராக ஒரு சவுல், உங்களுக்கு எதிராக ஒரு அப்சலோம், உங்களுக்கு எதிராக ஒரு அகித்தோப்பேல் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கின்றனவா? சம்திங் இஸ் சேஞ்சிங். சட்டங்கள் மாறுகிறது, எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆஃபீஸில் சூழ்நிலை மாறுகிறது, குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுகிறது. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றை யோசித்து சால்வ் பண்றதுக்குள்ளாக இன்னொரு காரியம் மாறுகிறது. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் கன்மலை, மாறாதவர். He is immutable. அந்த மாறாதவரை நாம் கர்த்தராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, என் பிரச்சனைகள், என்னை 4 பக்கத்திலிருந்து என்னை நெருக்கும் காரியங்கள், ஆண்டவர் உங்களை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இஸ் இம்பாசிபிள். நம்மோடு கூட சேர்ந்து அவர் தோய்ந்து போகிற தேவன் அல்ல, அவர் உங்களை உயர்த்துவார். அகித்தோப்பேலை போல ஒரு நாள் உங்களோடு கூட இருந்தவர்கள் எதிராக மாறும் பொழுது, உங்க காரியங்கள்லாம் அகித்தோப்பேலுக்கு தெரியும். அதை வைத்து நம்மை கீழே தள்ள பார்க்கிறான். They know everything about you because they were with you. உங்களோடு கூட நண்பர்களாக இருந்த ஒரு நாள் இன்றைக்கு சத்துருவாக அகித்தோப்பேல் மாறிவிடுகிறான். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். God was immovable. தாவீதை அசைக்கப்பட முடியாதபடி தாவீதுடைய சிங்காசனத்தில் தாவீதை கர்த்தர் வைத்தார். மறுபடியும் தாவீதுடைய மகிமையை கர்த்தர் கொடுத்தார். பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களுடைய மகிமையை கொடுப்பார், உங்களுக்கு புகழை கொடுப்பார், உங்களுடைய பழைய மகிமையை உங்களுக்கு தருவார். நீங்க சொல்லணும், தேவனுடைய கன்மலை, கர்த்தரனுடைய கன்மலை, நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரனுடைய கன்மலையாக இருக்கிறார், கர்த்தரனுடைய கன்மலையாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரனுடைய கன்மலை, கர்த்தரனுடைய கன்மலை. சொல்லுங்க, கர்த்தரனுடைய கன்மலை. The Lord is my rock, the Lord is my rock. சொல்லுங்க, கர்த்தரனுடைய கன்மலை, கர்த்தரனுடைய கன்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனை விட்டு மேல வந்துருவீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றீங்களோ இருள் உங்களை விட்டு நீங்கி போகும். உங்களுடைய கொகையின் வாழ்க்கை முடிந்து போகும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதிக நாட்கள் அல்ல, தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அகித்தோப்பேலுடைய ஆலோசனைகளை கர்த்தர் முறியடித்தார். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் ஆலோசனையை கர்த்தர் அதம் பண்ணுவார்.
உங்க குடும்பத்துக்கு விரோதமாக உங்க பிள்ளைகள் கணவன் மனைவிக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற அகித்தோப்பேலை கர்த்தர் அதம் பண்ணுவார். இது கர்த்தர் ஒரு சிலருக்கு சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளுக்கு பின்பாக, உங்க குடும்ப எதிரிகளுக்கு பின்பாக இருக்கும் அகித்தோப்பேல்களை, அந்த துர் ஆலோசனையை கர்த்தர் அதம் பண்ணுவார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்மலையாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஜெபம் வேண்டுமென்றால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தாவீதை போல 18ஆம் சங்கீதம், 61ஆம் சங்கீதம், 62ஆம் சங்கீதத்திலே என் தேவனுடைய கண்மலை, the Lord is my rock. என் வாழ்க்கை அலைச்சலுள்ள வாழ்க்கை, என் வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கை, என் வாழ்க்கை நெருக்கத்தின் வாழ்க்கை, என் வாழ்க்கை ஏமாற்றத்தின் வாழ்க்கை, நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்று இருதயத்தின் ஆழத்திலே அந்த சிந்தனையை அவர்கள் மறைத்து வைத்திருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர். எங்களை விட எங்களுக்கு எட்டாத கண்மலைக்கு உயர்த்துவீரே. எங்களுக்கு எட்டாத கண்மலையில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அசைக்கப்படாத கண்மலை ஆண்டவரே, ஒரு நாளும் மாறாத எங்கள் தேவனாகிய கண்மலை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பலத்தை ஊற்றும், இருதயத்திலே பலத்தை ஊற்றும், இருளிலே வெளிச்சத்தை பிரகாசியும். ஏமாற்றத்துக்கு பதிலாக கர்த்தர் இழந்து போனதை கர்த்தர் இரட்டத்தனையாக ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய சில்ட்ரன்லாம் எக்ஸாம் எழுதும் போது கர்த்தர் அவளுக்கு கண்மலையாக நீர் இரும் கர்த்தாவே. எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்மலையாக இரும். அவருடைய மனதிலே பலத்தை நீர் ஊற்றும். let God be their strength, Lord. எங்களை ஆசீர்வதியும். பலவிதமான சூழ்நிலைகளே இன்றைக்கு வந்திருப்பார்களானால் ஆண்டவர் அவர்களுக்கு கண்மலையாக இரும். எங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு இங்கிருந்து போகும்பொழுது என் தேவன் என் கண்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் என் தேவன் அசைக்க முடியாதவர், என் தேவன் மாறாதவர் என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த வாரத்தில் எக்ஸாம்ஸ் இருந்தால் அந்த எக்ஸாம்ஸில் எங்கள் பிள்ளைகள் நன்றாக எழுத கிருபை தாரும். வேலை விஷயமாக அநேகர் பிரயாசப்படும் பொழுது கர்த்தாவே, அவளுக்கு நீர் கண்மலையாக நீர் இரும் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மோடு.